இழிவுறவே அறிந்திடுதல், தெளிவுதர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இவையெல்லாம் நீரொழும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியனிற்கு இவையனைத்தும் உதவுவாயே. அருமையான ஒரு சந்திப்பு. கடல் தாண்டி வந்தாலும் நமது கருத்துக்கள் நிலைபெற்று நிற்கின்றன என்ற அளவில குவிகம் இலக்கிய அமைப்பு தொடர்ந்து நடத்துகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 246வது நிகழ்வாக இந்த காலை மாலையிலே நாம் சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஜூம் அரங்கிலே என்னோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இந்நிகழ்ச்சியை இந்த யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்க்கின்ற நண்பர்களுக்கும் பின்னாலே பதிவிலே பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னாலே ஒரு சிறு அறிவிப்பு. இது ரொம்ப தியாகராஜன் அவர்கள் எழுதினார்கள். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாமே சார் என்றார். ஒரு குரூப், ஒரு குழு, மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தலைப்பில் வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஆரம்பித்திருக்கிறோம். இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் சரியா சில பேருக்கு போய் சேரலைன்னா அவர்களுக்கு தனித்தனியாக அனுப்பும்போது சேரலை. என் தரப்பிலிருந்து நான் அனுப்பக்கூடிய நண்பர்களுக்கு சில நேரம் போய் சேருவதில்லை. ஆகவே குவிகம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். இது ரெண்டுத்தையும் சீர்படுத்தி ஒரே குரூப்பில் இருந்ததுன்னா நாம் நமது அறிவிப்புகளையும் நம்ம தொடரலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இத்தனை காலமாக 245 இது 46 இத்தனை காலமாக நானே பேசிக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு 15 நிமிடம் முன்னாடி வரும்பொழுது நாம் சில கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டுள்ளோம். ஆனாலும் ஏதோ இடையிலே கேள்வி, ஏதாவது ஒரு பதில், ஒரு சந்தேகம், சில ஐயப்பாடுகள் இதெல்லாம் இருக்காது. தனியாக என்கிட்ட பல பேர் கேட்டிருக்காங்க. தென்காசி கணேசன் இஸ் ரெகுலர். என்ன அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் கேட்பார். இந்த குழுவில் நாம் அது போன்ற ஒரு இன்டராக்ஷன்ஸ் ஆர் பாசிபிள். நீங்கள் எழுதலாம். இது எனக்கு தனிப்பட்ட முறையில் அது மற்றவர்களும் பார்க்கலாம். என்ன இந்த மாதிரி சந்தேகம், என்ன ஒரு விளக்கம் தேவை, இதெல்லாம். பட் நீட்லெஸ் டு சே இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி டு மகாகவி in இது. I need to stress or really request that no other forwarding is make it in this. ஏன்னா அப்புறம் மறுமுறை அது நான் பார்க்குற வாட்ஸ்அப்லாம் குரூப்பில் ஒரு நாளைக்கு 100 வந்துடும் மினிமம். குட் மார்னிங் வேண்டாம், வாழ்த்துக்கள் வேண்டாம். இது ஏதோ ஒரு இடத்துல பசுத்தொழு பசுத்தொழு அப்படிங்கிற ஒரு இடத்துல பாரதி இந்த பாட்டில் வருது. ஸோ அதனால் என்ன அர்த்தம்? இதை போன்ற நான் விளக்கிய சில சொற்களுக்கு மேலும் விளக்கம் தெரிவதற்காக தெளிவுறவே அறிந்திடுதல், கொஞ்சம் மிக தெளிவுறவே அறிந்திடுதல் என்பதற்கான ஒரு குழுமமாக இருக்கும். நண்பர்களே வணக்கம். ஆம், இந்த திருமகளை நாம் சரண் புகுந்திருக்கிறோம். திருமகளுடைய ஆட்சி இல்லாமல் எதுவும் நடக்காது. அதுதான் பாரதி வாழ்க்கையிலே திருவை தேடி திருவெல்லாம் அலைந்தவன் என்று சொன்னாலும் தவறு கிடையாது. காரணம், இது பாரதி வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பல நிகழ்ச்சிகள்ல இது ஒரு அடிப்படையான ஒன்று. செல்லம்மா பாரதி அவர்கள் எழுதுவார்கள். பல பேர் தவறாக எழுதுகிறார்கள். செல்லம்மாவே தன்னுடைய கைப்பட எழுதின கட்டுரைகள் இருக்கிறது. பாரதி அந்த அளவுக்கு ஒன்றும் வறுமையா இருந்தது கிடையாது. சட்டையெல்லாம் கிழிஞ்ச சட்டை போட்டு கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் அதில் பின் போட்டு தச்ச சட்டை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இருந்தாலும் பாரதியினுடைய வறுமை என்பது ஓரளவுக்கு மேல ஒரு அடிப்படை தேவைதான் இருந்தது வழிய அவன் இன்னும் பெரிய செல்வந்தனாக இருந்ததில்லை. ஆகவே வறுமை பற்றி நாம் பார்க்கிறோம். பாரதிக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாத இருந்தது என்று ஒரு பக்கம் எழுதினாலும் அது ஓரளவு அந்த அளவுக்கு வறுமை கிடையாது. சாப்பாடே வீட்டில் இருந்தது இல்லை, அது அப்படிலாம் இல்லை. பல பேரை விருந்துண்ண அழைத்து அவன் படைத்திருக்கிறான் என்பதெல்லாம் சரித்திர செய்திகள். என்றாலும் மறுக்க முடியாத உண்மை என்னென்றால், தன்னுடைய ஒரு வரி கவிதை அல்ல ஒரு பாடலை பதிப்பிக்க கூட அவனிடம் காசு இல்லை. அது ரொம்ப முக்கியமான. பாரதி தன்னுடைய வாழ்க்கையிலே வறுமையை சந்தித்தான் என்று சொல்லும் போதெல்லாம் நாம நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம், சாப்பாட்டுக்கு இல்லாத பாரதி இருந்தான், சட்டையெல்லாம் கிழிஞ்சு இருந்தது, அப்படிலாம் கூட அர்த்தம் இல்லை. அப்படி இல்லை என்று செல்லம்மா அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்ன அவனால கவிதை, அவனுக்கு உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய
அந்த பதிப்பித்தல் என்ற தொழிலுக்கு அவன் வந்து பத்திரிகையில் இருந்தால் அதில் நிறைய பதிப்பித்தார்கள். பத்திரிகை நடத்துவது ஒரு மிக சிரமமான காரியமாக பாரதிக்கு இருந்தது. ஏனென்றால் யாரோ ஆரம்பித்த பத்திரிகையிலே அவனால உழைக்க முடியவில்லை. சுதேசமித்திரனில் இருந்த ஓராண்டுகளிலே அவன் முதலில் தெரிந்து கொண்டது, ஜி சுப்பிரமணியர் கொஞ்சம் மிதவாதத்திலே இருந்தவர். பாரதியினுடைய இந்த ஆக்ரோஷமான போக்குக்கு சுதேசமித்திரன் இடம் பெறவில்லை, அதுல இடம் இல்லை. அதனால்தான் இந்தியா பத்திரிகை ஆரம்பிக்கிறான். ஆகவே பாரதி வாழ்க்கையில திரும்ப நிறைய பத்திரிகை ஆரம்பித்து நடத்துகிறான் பாரதி என்று சொன்னால், அவனுடைய வேகமும் அவனுடைய ஆர்வமும் அவனுடைய அந்த எண்ணங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது. அதுக்கு பல தடைகள் இருந்தன. அதுல ரொம்ப அப்படி இருந்தா கூட பாண்டிச்சேரியில போகும்போது முதல்ல வந்து இந்த ஊர்ல வந்து இந்தியா பத்திரிகைக்கு சந்தா கட்டி படிப்பவர் யார் என்று கேட்டு அவரை தேடி செல்கிறான். முதல்ல அப்படிதான் பாண்டிச்சேரியில ஒரு ஊர் தெரியாத ஒரு புதிய ஊரிலே செல்லும் பொழுது இங்கே என்னுடைய பத்திரிகைக்கு சந்தாதாரர் இருக்கக்கூடியவர் யார் என்று கேட்டு செல்கிறான். என்றால் இந்த பத்திரிகை தான் தனக்கு வந்து முகவரி என்று நினைத்தவன் பாரதி. கவிதை எனக்கு முகவரி என்று நினைத்தவன் பாரதி. தேசம் எனது வீடு என்று நினைத்தவன் பாரதி. அப்படி இருக்கும்போது இந்த அளப்பரிய இந்த மாபெரும் தேசத்தை கட்டி காக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கையில் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு செல்வம் இருக்க வேண்டும். அத்தனை செல்வத்துக்கு அவன் நினைத்தான், எனக்கு இத்தனை செல்வம் எல்லாத்தையும் கொடுக்க, எல்லாருக்கும் போய் ஃபீடு பண்ற மாதிரி உணவளிக்க வேண்டிய செல்வம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய கவிதைகளுக்கு உணவு கொடு, என் கவிதைகளை எல்லாருக்கும் பரப்ப செய்யக்கூடிய ஒரு செல்வத்தை கொடுத்தால் போதும். அதன் மூலமாக இந்த மக்களை ஈர்ப்பேன், அதன் மூலமாக இந்த மக்களை நான் என்று சந்திப்பேன் என்று பல பேர் சொன்னார். இன்று நாம் வந்து பாரதியை அவனுடைய எழுத்துக்கள் மூலமாக தானே சந்திக்கிறோம். அதுதான் வந்து பாரதி வாழ்க்கையில வறுமை என்ற அந்த ஒரு தொடருக்கு ஒரு விளக்கமாக நான் சொல்கிறேன். ஏனென்றால் நாம் வந்து இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் வந்து திருமகளை சரண் புகுதல் என்று ஒரு ஒரு அற்புதமான இந்த பாடலை பாரதி எழுதியிருக்கிறான் நான் சொன்னேன். அதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த பொருள் செய்க என்று சொன்னான் பாரு, இது வள்ளுவர் சொன்னார். செய்க பொருளை. மறுபடி பார்த்தேன். போன முறை உங்களோட குரலை பகிர்ந்து கொண்டேன். பல குரல்கள் வீட்டில் யாரும் ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. மாதிரி பழைய பாடல், ஓயார் பாடிய பாடலை பாரதியே மேற்கோள் காட்டுகிறான். ஒரு 16 பசி வந்திட பறந்து போம், 10ம் பறந்து போம் என்றால் எந்த 10 என்பதை போன முறையே நான் சொன்னேன். இதுல நாம நுட்பமாக கவனிக்க வேண்டியது, ஒரு பக்கம் கலைமகள், ஒரு பக்கம் மலைமகள், இந்த பக்கம் கல்விக்கு அதிபதியான தேவதை, இந்த பக்கம் துணிவுக்கும் வீரத்திற்கும் நெஞ்சுரத்துக்கும் அடிப்படையான தேவி. இரண்டுக்கு நடுவிலே அலைமகளாகிய லட்சுமி விளங்குகிறாள். இந்த வரிசை என்பது நாம் பார்க்கும்பொழுது இந்த இரண்டு எல்லைகளுக்கும் நடுவிலே ஆணிவேராக நிற்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் அலைமகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்பது பாரதி இந்த பாடலிலே தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஒரு விஷயத்தை பாரதி எடுத்துக்கொண்டால் அதனுடைய அடிவரை செல்வார். ஒரு தெய்வத்தை பாட வேண்டும் என்று சொன்னால் அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண முழுமை பெற்ற அந்த வடிவத்தையும் உருவத்தையும் கருத்து கோர்வையையும் எப்படி இந்த நாட்டு மக்கள் அந்த தெய்வத்தை வணங்கினார்கள் என்பது பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய அத்தனை குறியீடுகளையும் பாரதி மிச்சம் வைக்காமல் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வகையிலே இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இது தவிர அவன் பாடிய 3 திருவேட்கை என்ற திருவின் மீது காதல் கொண்டேன் அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இதிலே முழுமை பெற்ற பாடல் என்று சொன்னேன். அதற்கான விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம வந்து அந்த ஸ்கிரீன்ல அதை பார்த்துட்டு மேல வில் கோ வித் தட். கீழ்களின் அவமதிப்பும் தொழில் கெட்டவர் இணக்கமும் கிணற்றினுள்ளே கீழ்களின் அவமதிப்பும் தொழில் கெட்டவன் இணக்கமும் கெட்டவர் இணக்கமும் அது இருக்கணும், பரவாயில்ல, ரெண்டும் ஒரு தான். கெட்டவன் இணக்கம், கெட்டவர் இணக்கமும், அது ஒருமை பன்மையா ஒரு கெட்டவர் என்பது ஒரு என்னுடைய இதுல இருக்கு பாக்குறாரு. கெட்டவர் இணக்கமும் கிணற்றினுள்ளே மூழ்கிய விளக்கினை போல் செய்யும் முயற்சியெல்லாம் எட்டு முடிவதுவும். இப்போ இந்த முயற்சிகளை பற்றி நான் சொன்னேன் போன முறை. இங்கதான் நம்ம நிறுத்தினோம். இதுல முக்கியமான விஷயம் கீழ்களின் அவமதிப்பு என்பது வாழ்க்கையிலே யாராலையும் கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஒரு 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 ஈகோ என்று சொல்ல இருக்கிறது. ஈகோ அவமதிப்பு, இட் ஹர்ட்ஸ் மை ஈகோ என்று சொல்கிறார். ஸோ அந்த ஆணவம் என்ற பொருள் கூட அல்ல.
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தர மதிப்பு இருக்கிறது. சுயமரியாதை என்று சொல்கிறோமே, அந்த அந்த தன் மதிப்பு இருக்கிறது. அந்த தன் மதிப்பை அவமதிக்கக்கூடிய விஷயம், அவன் தவறு செய்தால் பல பேர் அவன் சொசைட்டில ஏத்துக்க மாட்டாங்க. சமுதாயம் உன்னை குற்றம் கூறும். ஆனால் ஒரு வறுமை என்ற ஒற்றை காரணத்திற்காக அவன் சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம பார்க்கிறோம். சங்க காலத்துல வந்து ரொம்ப சிறந்த விஷயமாக எது உங்களுக்கு பட்டது என்று ஒரு கருத்தரங்கை நாங்கள் பேசினோம். பல ஆண்டுகளுக்கு முன்னாலே. சங்க பாடல்களிலே சிறந்த பாடல் ஏன் எது என்று சொல்லும்பொழுது, ஆஹ், இந்த கீரனார் பாடலை நான் எடுத்து சொன்னது நினைவு வருகிறது. அதாவது முரசு கட்டில் வந்து, முரசு கட்டில் என்பது அரசனுடைய அடையாளம். அதுதான் அரசு. அது அரசனுடைய அப்படியே அதனுடைய ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. அப்படி அந்த முரசு கட்டில் இருக்கிறது. அந்த கட்டில முரசு வைக்கக்கூடிய அதுல போய் இந்த கீரனார் அமர்ந்து விட்டு பசியினாலே வந்தவர் அல்லது களைப்பினாலே வந்து உறங்கி விட்டார். அப்படி உறங்கிய அந்த புலவனை அதற்கான அந்த காலத்துல அந்த அதுக்கு பக்கத்துல போய் இது மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்தாலும் அதுக்கான ஒரு தண்டனை என்னன்னா அது சிரச்சேதம் தான். தலையை கொய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த அரசன் அவன் பக்கத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த புலவர் என்று என்று அறிந்து அவரை எந்த விதமான தொந்தரவும் செய்யாமல் பக்கத்திலே இருந்து அமர்ந்து கொண்டு விசிறிக் கொண்டிருந்தான் என்று ஒரு பாடல் வரும். இந்த செய்தியை நாம் படித்துவிட்டு இது எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அஹ், இருக்கக்கூடிய செய்தி. அந்த மோசி கீரனாருடைய அந்த வரலாறு இருக்கிறதே, அதை அன்று நம்ம பேசியது நினைவுக்கு வருகிறது. காரணம், ஒரு மிகப்பெரிய செல்வம் படைத்த, வீரம் படைத்த அப்படின்னா பாருங்க, ஒரு மன்னரிடம் என்ன இருக்கிறது? ரெண்டு முக்கியமான விஷயம் எல்லாமே இருக்கிறது. அதுல ரெண்டு முக்கியமான விஷயம், இந்த புலவருக்கு இல்லாத ரெண்டு விஷயம் என்னன்னா, அவருக்கு செல்வம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது. ஆகவே கல்வி, அந்த கல்விக்கு இந்த இந்த செல்வமும் வீரமும் பணிந்து நிற்கக்கூடிய ஒரு காட்சியை சங்க புலவன் காட்டினான் என்று சொன்னால், அந்த சமுதாயம் எப்படி இருக்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். இதுபோல பல இடங்களிலே சங்கத்திலே இந்த இந்த கான்ஃபிளிக்ட் வந்து சங்க பாடல்களில் இருப்பது போல வேற எங்கும் கிடையாது. இன்னொரு இன்னொரு பாடலிலே சங்கப்புலவன் பேசுவான். எனக்கு அந்த பாடல் வரிசை நினைவுக்கு அந்த அஹ், நினைவுக்கு இல்லை. அந்த சங்கம் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும். வெளியிலே புலவன் வந்து நிற்கிறான். அந்த அந்த புலவன் பரிசில் கேட்டு வந்து நிற்கிறான். பரிசில் கொடுத்து கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு ராஜா போய்விட்டான். ராஜா நேர்ல பார்க்கல. அப்போ வந்து அவன் நினைக்கிறான், நான் என்ன பரிசில் வெறுமனே வந்து என்னுடைய கவிதையும் என்னுடைய பாடலையும் கேட்டு ரசித்து அதற்கான மதிப்பை தெரிந்து அளிக்காத பரிசில் எனக்கு தேவையில்லை என்று ஒரு புலவன் சொல்லி போய்விட்டான். அஹ் நான் என்ன வரியவனா பிச்சைக்காரனா உங்ககிட்ட வந்து பிச்சை எடுத்துன்னு போறதுக்கு என்னுடைய பாடலுக்கு தகுந்த கொடு அப்படி போயிட்டான் ஒருத்தன். இன்னொரு புலவன் அதுல அஹ், இந்த பரிசில் ரொம்ப நாள் நான் நினைச்சிருக்கேன். சங்க பாடல் என்ன எங்க பார்த்தாலும் வந்து ஆற்றுப்படை மாதிரிதான். இவன் வாங்குவான், அடுத்த புலவனை அனுப்பி விடுவான். இந்த சங்கம் பூரா இது போல வந்து புலவர்கள் அங்கங்கே செல்கிறார்களே என்று யோசித்தால் ஒன்று புரிகிறது. இந்த தமிழ் சமுதாயத்திலே எப்படிப்பட்ட உயரிய நிலையில கல்வியை, புலமையை, அந்த பெரும் பண்பை அவர்கள் பொதிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். நமது நமது தலைமுறைகளுக்கு தெரிய வேண்டிய விஷயமாக அந்த புலவர்கள் நினைத்து எழுதிய பாடல்கள் இவை. மன்னர்களும் எழுதியிருக்கிறார்கள். ஆகவே அந்த காலம் தொட்டு நமக்கு தெரிந்து தமிழினுடைய அஹ், அறிவையும் செழுமையையும் வளமையையும் பண்பாட்டையும் கலை இலக்கிய வகைராக்களை எல்லாம் தொட்டு காட்டக்கூடிய மிக பழமையான நூலை பார்க்கும்போது 10 பாட்டு 8 தொகை இந்த கலெக்ஷன்ல பார்க்கும்பொழுது இதுதான் முக்கியமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது வறுமை என்பது நீங்க இந்த கீழ்களின் அவமதிப்பும் என்று சொல்றாங்க. ஆகவே அவமதிப்பு. அப்போ வந்து ஆஹ், கீழ்களின் அவமதிப்புக்கு மாற்று எப்படின்னா பெருங்குடிமக்களின் மரியாதை உனக்கு கிடைக்கிறது. கீழ்களின் அவமதிப்பு அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்னா பெருங்குடிமக்களினுடைய மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதுதான் உயர்ந்த நிலை. அந்த நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது இந்த உலகத்திலே ஒரு சங்ககால புலவன் அப்படி பாராட்டக்கூடிய அரசர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைய நிலையிலே பாரதி பார்க்கிறான், எனக்காக என்ன மதிப்பு கொடுக்கிறார், என்னுடைய கவிதைக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறார்கள். பாரதிக்கு உண்மையிலே பார்த்தா ரொம்ப வருத்தமான விஷயம். அவன் அதுல இருந்து எட்டயபுரத்திலிருந்து தப்பி ஓடி வந்த முடியுமா? எந்த எட்டயபுரம் அவனுக்கு பாரதி என்ற பட்டத்தை கொடுத்ததோ, எது அவனை ஒரு கவிஞனாக அவனுடைய வாழ்க்கையிலே முதலிலே ஒரு அங்கீகாரம் கிடைத்ததோ, இதை விட்டொதுக்கி வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். இதுக்கு காரணம் வந்து அவமதிப்பு. இதைத்தான் நான் சொல்றேன், கீழ்களின் அவமதிப்பு. திமிங்கில போன்ற உடல், சிறு பொன் மதி. இந்த ராஜா பத்தி எழுதுறான். இவ்வளவு பெரிய உடம்பு இருக்கிறது.
சிறிய புன்மதியோடு இருக்கிறானே என்று நினைக்கும் போது இந்த கீழ்களின் அவமதிப்பு என்பதை நீங்கள் பாரதியினுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். அது மனதிலே முள்ளாக, அது தைத்த முள்ளாக குத்தி கொண்டிருக்கிறது ஒரு ஓரத்தில். இதுதானே என்று அந்த செல்வத்தை பற்றி நினைக்கும் போது சொன்ன, செல்வம் இருந்தால் இப்படி செய்திருப்பார்களா? செல்வம் இருந்தால் நான் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இன்னொன்னு, செல்வம் இருந்தாலும் அந்த ராஜா அப்படிதான் பண்ணியிருப்பான், அது வேற விஷயம். ஆனா இவனுக்கு போய் நிற்க வேண்டிய அந்த சுதந்திரம், விடுதலை இல்லாமல் இருக்கிறது. அப்போ உலக வாழ்க்கையிலே அந்த செல்வம் கொடுக்கக்கூடிய ஒரு இது ஃப்ரீடம், விடுதலை என்றுமே நேசிக்கக்கூடிய பாரதி தன் எழுத்துக்களிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த செல்வத்தினுடைய பயன் மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறான். ஓரளவுக்கு நீங்கள் பணம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதற்கு காரணம் அது உங்களுக்கு விடுதலையை பெற்று தரும். நீங்க நினைப்பதை செய்ய முடியும். ஒரு ப்ரொஃபஷனல் ரைட்டர்ஸ்ல பல வணிக ரீதியாக வெற்றி பெற்ற பல எழுத்தாளர்கள் கூட சில பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார்கள், செய்ய வேண்டும். ஐ ரிமெம்பர், எழுத்தாளர்களுக்கிடையே சில எழுத்தாளர் ஒருவரை சந்திக்கும் போது பேசிக்கொண்டது கூட சில பேட்டிகள் எல்லாம் நான் படித்திருக்கிறேன். நன்றாக எழுதக்கூடியவனாக நீ ஏன் வணிகத்துறைக்கு சென்று விட்டா, வணிக புனை பெயரிலே எழுதுகிறாய் என்று கேட்டபோது ஒரு எழுத்தாளர் சொன்னதாக பதிவு இருக்கிறது. வேற இது இல்லை, பணம் சம்பாதிக்கணுமே என்று சொன்னதாக செய்திகள் இருக்கின்றன. ஆகவே இது போன்ற பல நிலைகளிலே நாம் பார்க்கிறோம். நாடகத்துறையிலே, இசைத்துறையிலே, இது எல்லாவற்றிலும் அந்த கலைஞர்கள் தான் நினைத்ததே செய்து கொண்டிருக்கிறார்களா? இதுதான் எனக்கு ஒரு பேஷன் என்று சொன்னது அவர்கள் செய்கிறார்களா? அல்லது செய்யக்கூடிய வேலை? எனது நண்பர் பாலகுமார் என்னுடைய காலத்திலே நான் நெருங்கி பழகியவர். ஒரு வேலையை விட்டுட்டு வந்தார். அவரும் வேலையை விட்டு வந்தது தெரியும், இண்டஸ்ட்ரியில இருந்து. ஆனா அதை பத்தி எழுதியிருக்கிறார். இது போன்ற அந்த காலத்திலே இந்த 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 வேலை எனக்கு ஒரு ஒரு சுமையாக இருக்கிறது, நான் இது வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் எழுத்துத்துறைக்கு வந்திருக்கிறார்கள். இப்படி பல பேர் பார்க்கும்போது அடிப்படையான இந்த இந்த பொருளாதார நிலை இருக்கிறதே, அது அது சரி செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு பெரிய இழிவு வந்து சேரும். கீழ்களின் அவமதிப்பும் இது பாரதி வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது பார்க்கிறோம். எனவே சொல்கிறான் பாரதி, திருமகளை சரண் புகுந்து பார், அவள் உனக்கு கொடுப்பாள். அப்போ எனக்கு தெரிந்து சில எழுத்தாளர் இந்த காலத்துல எப்படி அது இப்படி நான் சொன்ன நிலையும் இருக்கிறது. சில பேர் இதுதான் எனக்கு கதி என்று விழுந்த எழுத்தாளர்களை அவள் திருமகள் காப்பாற்றி இருக்கிறார்கள். அவள் எழுத்து மூலம் நிறைய பணம் கொடுத்திருக்க, எழுத்து மூலம் பல செல்வத்தை கொடுத்திருக்கிறார்கள். எழுத்தினாலேயே சமுதாயத்திலே மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை பெற்றவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும். பத்மஸ்ரீ அளவுக்கு பாருங்க பாருங்க, நம்ம எழுத்தாளர் சிவசங்கரி அம்மா அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கிறார்கள். தாமதமாக கொடுத்தாலும் இந்த நாடு அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படி மிகப்பெரிய உயர்ந்த செல்வங்களை எல்லாம் அவள் திருமகள் அளிப்பாள், திருமகள் கொடுப்பாள். ஏனென்றால் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது பாரதி ரொம்ப பேலன்ஸ்டா எழுதுறான். இதை அவன் எழுதுறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல சொன்னா புரியும். நீ ஏற்கனவே ஒரு கார் வச்சிருக்க, நீ போனா 2 கார் வாங்கலாம். நீ ஒரு 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 வீடு தான் வச்சிருக்க, 4-5 வீடு கட்டலாம். இப்படியெல்லாம் பணத்தை தேடி சொல்வர்களிடையே பாரதி பணத்துக்கான தேவையை என்ன சொல்ல, கீழ்களின் அவமதிப்பும். இட் டச்சஸ் த பாயிண்ட், சென்சிட்டிவ் பீப்புள். மார்க் எலின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் எழுதுவான், அதுல வகைப்படுத்தினான், மனிதர்களை வகைப்படுத்தினான். எப்படிப்பட்ட மனிதர்கள்? அதுல ஆங்கிலத்தில் எழுதுவான், மிருகத்தோல் உள்ள மனிதர்கள், மென்மையான மனிதர்கள், உதிர்ந்து போகும் ஒரு இலையினுடைய அதிர்வும் செவிகளுக்கு விழக்கூடிய மனிதர்கள், எங்கோ அழும் குழந்தையை எண்ணி மனது பதை பதை என்று மனிதர்களை வகைப்படுத்துகிறார். ஆகவே நண்பர்களே, பாரதி சொல்லக்கூடிய இந்த இத்தனை பேரை ஏன் சொல்லணும் அப்படின்னா, என்னென்ன நிலையிலே சென்சிட்டிவிட்டி இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு புரியக்கூடிய விஷயத்திலே பாரதி எழுதுகிறார். இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், பாரதியினுடைய பழமை அல்லது புதுமை என்று வைத்துக் கொள்ளலாம். பின்னாலே வந்தது. அப்போ சங்கப்பாடல்ல நீங்க பாத்தீங்கன்னா, they won't stress at all. In fact, சங்கப்பாடல் is equal to the modern version of the verses, what today people call நவீனத்துவத்தினுடைய அடிப்படையான விஷயம். கவிதையிலே பட்டியல் போட மாட்டார்கள். பழங்கால கவிதையிலே பட்டியல் போடுவார்கள். அதுவும் நீங்க பழங்கால மறைந்த கவிஞர், நேரில் நான் சந்தித்து பேசிய கவிஞர், நிறைய கூட்டங்களில் எங்களுடைய வானவில் மன்றத்தில் அந்த கவிஞர் சுரதா அவர்கள், அவர் போன்ற அந்த காலத்து வானம்பாடி கவிஞர்களுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, பட்டியல் போட்டுக்கொண்டே செல்வார்கள். பிறகு புது கவிதை எழுதத் தொடங்கிய நண்பர்கள், மீராவாகட்டும் இல்ல மேத்தா போன்றவர்கள், அவர்கள்லாம் பார்த்தா கூட பட்டியல் போடுவார்கள். இப்போ செருப்புன்னு மேத்தாவுடைய கவிதை, அதை பத்தி பலவித நிகழ்ச்சிகளை தொடர்ந்து தொடுத்து கொண்டே போவார்கள்.
அது பார்க்கலாம். அதை விரித்து பேசக்கூடிய நேரம் இது இல்லை. இருந்தாலும் என்ன சொன்ன, பட்டியல் போட்டுக் கொண்டே இருப்பார்கள். பாரதியும் அதை செய்வான். புது அல்ல, புதுமையான கவிஞர்கள், நீ இந்த செய்தியை புரிந்து கொள், அதை நீயே விளக்கிக் கொள், என்னென்ன சுச்சுவேஷன் அப்படி விட்டுருவான். ஆனால் பாரதி இந்த பட்டியல் போடக்கூடிய காரணமே, எந்தெந்த நிலையிலே யாருக்கெல்லாம் இது தேவைப்படுகிறது என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். அதுதான் முதல்ல சொல்றான். அந்த பட்டியல்ல கீழ்களின் அவமதிப்பும் தொழில் கெட்டவர் இணக்கமும், இதுக்கு அடுத்த பேட் கம்பெனி, ஒன்றும் இல்லாத நேரத்துல இன்னைக்கு பார்க்கிறோம். எத்தனையோ வரலாற்றிலே எத்தனையோ சரித்திரத்தை பார்க்கிறோம். ரைட் ஃப்ரம் த டைம்ஸ் ஆஃப் கேன் அண்ட் ஏபல் என்ற அந்த கதை, அந்த பைபிள் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிச்சு பார்த்தா, கெட்டவர் இணக்கம். கெட்டவர் உன்னை இப்போ உன்னை அவமதிக்கிறார்கள். கீழ்களின் அவமதிப்பு ஒன்று. ஆனா அதுல ஒரு இணக்கம் விடு, கெட்டவர் இணக்கம். ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அவர் இருக்குல்ல, அப்படின்னு ஒரு சீரீஸ் எல்லாம் வந்து, அதே போல இந்த கெட்டவன் என்ன செய்கிறான், ஒரு கெட்டவன் அவன் அடுத்து இப்ப சரியா இருக்கு சார், சொல்லுங்க. ஓகே, சம் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, அதனால கெட்டவர் இணக்கமும் என்று சொல்லும்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் கெட்டவர்கள், ஒன் மினிட், டிஸ்டர்பன்ஸ் இஸ், ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட். பட் இப்போ கேட்கறதா பேசிக்கலி கேக்கு சார், ஓகே, கேக்கு சார், மேபி சம் லோக்கல் இஷ்யூ. அப்போ என்ன ஆகும், இந்த கெட்டவர் இணக்கம் இருக்கிறது, அது இன்னும் மோசமான விஷயம். ஏன்னா இட் ரன்ஸ் டீப்பர் அண்ட் டீப்பர் அண்ட் இட் கன்வெர்ட்ஸ் யூ. இந்த மாற்றம் இருக்கிறதே உன்னை, அதாவது ஐ யூஸ் டு சே, ஒரு ஒரு பூனை பொறுக்கிறது, ஒரு புலி பொறுக்கிறது, a cat or a tiger. A cat, a born cat will die also as a cat. There will not be any change in its attitude. அது போய் இப்போ பூனைக்குள்ள குணம் மாறாதான் இருக்குது. புலி சாப்பிட்றதுன்னு திடீர்னு ஒரு நாளைக்கு நான் வெஜிடேரியனா மாறுறேன்னு சொல்லாது. There will not be any attitudinal and characterized changes would occur in any animals. அது எப்படி பிறந்ததோ அப்படி. A born cat will be dying as a cat only. A tiger, born tiger will die as only as a tiger. அதை போல மனிதன் கிடையாது. மனிதனுக்கு மாற்றம் வருகிறது. There is a possibility of improvement. அதனால்தான் பரிணாம வளர்ச்சியிலே மனிதனை தலை முதல் வைத்திருக்கிறார்கள். He is ultimate because there is a possibility of evolution. இந்த பரிணாம வளர்ச்சி என்பதுதான் இயற்கையினுடைய இயக்கத்தை இன்னும் பெரிதாக கொண்டு செல்கிறது. இப்போ இத்தனை வகையான உயிர்கள் இருக்கின்றன, எல்லாத்துலயும் பரிணாம வளர்ச்சி இருக்கிறது, ஒவ்வொன்றுத்திலும் இருக்கும். வித்தின் தட் there will be some what you call the micro evolution and macro evolution. இந்த ரெண்டுத்துல இந்த வளர்ச்சி என்பது அடிப்படையான விஷயம். மனிதனுக்கு இந்த வளர்ச்சி இருக்கிறது. அந்த வளர்ச்சியை கெடுக்கக்கூடியது இந்த வறுமை என்கிறான். எவ்வளவு நுட்பமா பேசுறான் பாருங்க. கீழ்களின் அவமதிப்பும் கெட்டவர் இணக்கமும். கெட்டவர் இணக்கம் என்பது கெட்டவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றது அர்த்தம். அதுல இன்னொரு பார்வை என்ன, நீங்க ஃப்ரெண்ட்ஷிப், ரெண்டு கை சேராம சத்தம் வராது என்று சொல்வது போல, கெட்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். இந்த பாரதி அருமையாக எழுதுறான். அவருடைய கதையில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு முனிவன் என்ன செய்கிறான், முனிவன் அவன் பன்றியாக மாறுகிறான். அவன் மாறுவதற்கு முன்னாலேயே சொல்லுகிறான் தன்னுடைய பையனிடம், எனக்கு இது மாதிரி ஒரு சாபம் நான் பன்றியாக மாறிவிட்டேன், என்னை நீதான் தடுத்து அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் சொன்ன போது அவன் தேடுகிறான். அந்த பையன் சொல்றான் அப்பாட்ட, அப்பா நீதான் பன்றியா இருக்க, உன்னுடைய பழையது இது. அந்த அந்த பன்றியான அந்த முனிவன் தன்னுடைய பையன் பார்த்து திட்டுகிறான், போடா போ அற்ப பயலே, இது என்ன சுகமான வாழ்க்கையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து என்னை வரை சொல்கிறாய் எப்போ என்று அந்த பன்றி முனிவன் திட்டுகிறான். நிறைய சொல்ல வேண்டிய அதை பற்றியும், பின்னாலே அதை பற்றி சில பேர் எழுதிய கருத்துகளும், அதை பற்றி ஒரு புத்தகமே வந்திருக்கிறது. அது எப்படி பாரதி அன்புகளை சில நேரத்திலே இது காயப்படுத்தி இந்த எல்லாம் தமிழக இலக்கிய பரப்பினிலே உள்ள சிறிய கோப்பைக்குள்ளே புயல் போல ஸ்டாமின டீக்கப் இதெல்லாம் நடந்து முகழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு அந்த அந்த கவிதைக்கு பின்னாலே இருக்கிறது. ஆகவே இந்த கீழ்களின் கெட்டவர் இணக்கமும் அவனை ஒத்துக்கினான். அவ்வளவுதான். யூ அக்செப்ட் த பேட் திங் டு பி நார்மல். அது எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு கொடுமை.
கிணற்றினுள்ளே மூழ்கியைப் போல் செய்யும் முயற்சியெல்லாம் கெட்டு முடிவதும். அதுவும் சொன்னேன், நான் விளக்கி விட்டேன் போன முறை, திருவள்ளுவரை எல்லாம் குறிப்பிட்டு. ஏழ்கடல் ஓடியுமோர் பயன் எய்திட வழியின்றி இருப்பதுவும். ஏழ்கடல் ஓடியும் இந்த ஏழ்கடல் ஓடியும் என்பதிலே என்ன பாரதி குறிப்பு வைக்கிறான் என்று சொன்னால், ஏழ்கடல் ஓடியும் ஏழ்கடல் ஓடியும் ஓர் பயன் எய்திட வழியின்றி இருப்பதுவும் வீழ்க இக்கொடு நோய்தான் வைய மீதினில் வறுமையோர் கொடுமை என்றோ. இப்போ வையம் என்று சொல்லும் பொழுது பாரதி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, அதுவும் சங்கத்திலிருந்து பாரதி பெறக்கூடிய செய்திகள். பொருள் வயின் பிரிதல் என்றே சங்கத்திலே ஒரு இடம் இருக்கிறது. சொல்வதுண்டு, பாரதி பழைய கவிதை படித்திருக்கிறானா, பாரதிக்கு இலக்கணம் தெரியுமா, பாரதிக்கு சங்கம் தெரியுமா. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார வசதியில பாரதி அவன் கொடுத்த அந்த 500 காசுகளுக்கும் அவன் புத்தகங்களாக வாங்கி குவித்திருக்கிறான். அதுல சங்க பாடல்கள் புதிய பதிப்புகள் எல்லாம் அவன் எடுத்து வந்திருக்கிறான் என்று வரலாறு சொல்கிறது. ஆகவே அந்த சங்க பின்னணியிலேயும் பார்க்கலாம். இந்த நாட்டில் கடலோடுதல் என்பதும் பொருள் வயின் பிரிதல் என்பதும் சங்கம் காட்டக்கூடிய செய்தி. பொருளுக்காக தலைவன் தலைவியை பிரிந்து செய்கிறான் என்ற ஒரு சூழலை கிரியேட் செய்து கொண்டு, சூழலை உருவாக்கி கொண்டு அற்புதமான காதல் கவிதைகளை சங்கம் படைத்திருக்கிறது. சொல்றாங்களே சினிமாவில் இந்த சீன் அந்த சீன் வருது, சொல்றான் ஒரு குழந்தை, அதுவும் ஒரு தனியாக காதலியாக இல்லாமல் தன் குடும்பத்தை விட்டு பிரியும் போது அந்த குழந்தையை இளம் குழவியை கையில வைத்துக் கொண்டு அந்த தலைவி நிற்கிறாள். இவன் போகிறான், அவ போறவன் நினைக்கிறான். அவர் நிற்கக்கூடிய அந்த செயல், அப்படி நிற்கக்கூடிய அந்த அந்த ஓவியத்தை மூவா எழுதுவார். ஓவக்காட்சி என்று எழுதுவார், ஓவச் செய்தி என்று எழுதுவார். ஓவியம் போன்ற செய்தி சங்கத்தில் இருப்பதை பற்றி குறிப்பிடக்கூடிய பெரும் பேராசிரியராக நான் மதிக்கக்கூடிய வரதராஜனார் அவர்கள் அருமையாக எழுதுவார்கள். சொல்லுவார், இவளை பார்க்கிறான் தலைவன், அவள் நிற்கிற நிலையும் அவளுடைய கால் பெருவிரல் தரையிலே அழிந்து நிற்கக்கூடிய அந்த அந்த நிற்கின்ற நிலையும், அவள் கண்களிலே இருக்கக்கூடிய அந்த கலக்கமும், அந்த குழந்தை தோளிலே சாய்ந்து கொண்டு, இதெல்லாம் பார்த்தபோது ஐயோ நான் போய்விட்டால் இவள் இருக்க மாட்டாள், இவர் உயிர்தரிக்க மாட்டார் என்று தான் போக மாட்டேன் என்று ஒரு வித முடிவை எடுக்கிறான் தலைவன் என்பதெல்லாம் சங்கத்திலே காட்டக்கூடிய காட்சிகள். ஆகவே இந்த ஏழ்கடல் ஓடியும், அதுல முக்கியமான விஷயம், தரை வழியாக மக்கள் பிரிந்திருக்கிறார்கள். தரை வழியாக மக்கள் பல்வேறு இடங்களுக்கு முதலிலே சென்றார்கள். The Gregarian aspect of migration from various group and races உலகமெங்கும் நிகழ்ந்த விஷயம். தலைநாளிலே நடந்த நிகழ்ச்சிகள், தரை வழி பயணங்கள். தரை வழியாக மலைகளிலும் காடுகளிலும் அவர்கள் தாண்டி செல்கிறார்கள். அதன் பிறகு கடல் நதி கரையிலே நாகரிகங்கள் உருவான காரணமே, இதனுடைய முக்கிய காரணம் கடல் வழி செல்லக்கூடிய ஒரு அந்த ஆதி மக்கள் வளர்த்து கொண்டது. சின்ன சின்ன படகுகள் போவது, அல்ல கட்டை கட்டி மறுபடி போய் கடல் வழியாக செல்லக்கூடியதை எப்பொழுது ஏற்றுக்கொண்டானோ மனிதன் தன்னைத்தானே விஸ்தரித்துக் கொண்டான். உலகம் சுருங்கி விட்டது. மனிதன் விரிந்து விட்டான் என்று சொன்னால் என்ன பொருள்? உலகம் சுருங்கி விட்டது. எந்த எல்லைகளையும் தாண்டி செல்லக்கூடிய அந்த திறமையை மனிதன் பெற்றுவிட்டால் அவன் உலகம் சுருங்கி. பாருங்க, இங்க நான் உட்காந்துருக்கேன்னு பாருங்க, 1.5 நாள் நான் கிளம்பி அதன் முதல் நாள்ல இங்க அமெரிக்கா சேருகிறேன். காலத்தை சுருக்கி இருக்கிறது. ஆகவே இந்த திறமைக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இதெல்லாம் பொருள் தேடக்கூடிய அந்த நிலை, அது ஏழ்கடல் ஓடியம் என்பது வளர்ந்து நிற்கக்கூடிய மோஸ்ட் கேபபிள் ஆஸ்பெக்ட் ஆஃப். ஆனா அப்படி ஏழ்கடல் ஓடியும் திருவருடைய அருள் இல்லை என்று சொன்னால் அந்த செய்யக்கூடிய காரியங்களால் வீணாகி போகும், மண்ணாகி போகும். அதுல எழுதுறான், ஏழ்கடல் ஓடியும் ஓர் பயன் எய்திட வழியின்றி இருப்பதும். அதையும் பார்க்கிறோம். பல பேர் சம்பாதிக்கிறார் வெளியூர்ல போய், பல பேர் அது 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 தொலைத்து விட்டு வந்தவர்களையும் நமக்கு தெரியும். வீழ்க இக்கொடு நோய்தான் வைய மீதினில் வறுமையோர் கொடுமை என்றோ. இதை போன்ற ஒரு விஷயம் இருந்தால் இது அடுத்த பாடல். இப்போ என்ன பண்றான் பாரதி? முதல்ல வறுமையை பற்றி பேசுகிறான், திருவினுடைய அவசியத்தை பற்றி பேசுகிறான். என்னுடைய ஒரு குறிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் எப்பொழுது பாரதி பாடலை படித்தாலும் உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு கிளாசிஃபை ஒரு ஒரு வகைப்பாட்டியலுக்குள்ளே அதை கொண்டு அடைத்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவு ரொம்ப பிறக்கும். நம்ம எடுத்த உடனே வறுமை எடுத்துலேருந்து பார்க்கும்போது வறுமைனா என்னன்னு உங்களுக்கு பூர்வம் தான். தட் இஸ் த நெசசிட்டி ஆஃப் திருமகள். முதல் 2 கண்ணியில பாடுறான். அதன் பிறகு அவளை பற்றி பாடுகிறார். முதல்ல எடுத்த உடனே திருமகள் எங்க பிறந்தாள் எங்க வளர்ந்தாள்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. ஓஹோ ஆமா, இதை பத்தி அவளுடைய முக்கியமான குணம், இதை சாப்பிடு, இதை சாப்பிட்டா உனக்கு வயிற்று வலி நின்று போயிடும். ஆக நமது வலி என்ன என்று தெரிந்து, நமது குறை என்ன என்று தெரிந்து அதை தீர்க்க ஒரு திருமகள் இருக்கிறாள் என்று சொல்லும் பொழுது அதிலே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல் 2 பாடல் வறுமைனா எவ்வளவு கொடுமை,
அதை முடிக்கிற வறுமையோர் கொடுமை என்போம். அது ஒரு நோய். இந்த நோய் பத்தி சொல்லும்போது இந்த அந்த நோய் வந்து பற்றி கொண்டால் அதனுடைய மருந்து என்ன சொன்னா பொருள் சேர்க்க வேண்டும் என்பதை, அந்த பொருள் சேர்ப்பதற்கு அடிப்படை என்ன? திருமகளை நீ பக்தி செய்ய வேண்டும். பக்தி கான்செப்டுக்கு வரா. ஆனா அது பொதுவாக சொல்லாமல் எல்லோருக்கும் புரியும்படியான வகையிலே பட்டியலிட்டு பாரதி காட்டுகிறான். இதுதான் பாரதியுடைய முறை. இப்போ இந்த 2 பாடல். 3வது பாடல் எங்க லட்சுமி தேவியை பத்தி சொல்கிறார். பார்க்கடல் இடை பிறந்தாள், அது பயந்தனல் அமுதத்தின் பான்மை கொண்டாள், எற்குமோர் தாமரை பூ, அதில் இணைமலர் திருவடி இசைத்திருப்பாள், நாற்கரத்தான் உடையாள், அந்த நான்கினும் பலவகை திருவுடையாள், வேர்க்கரு விழி உடையாள், செய்ய மேனியள் பசுமையை விரும்பிடுவாள். மறுபடியும் படிக்கிறேன். இதுல ஸ்லைட்ல இருக்கு. பார்க்கடல் இடை பிறந்தாள், அது பயந்தனல் அமுதத்தின் பான்மை கொண்டாள், எற்குமோர் தாமரை பூ, அதில் இணைமலர் திருவடி இசைந்திருப்பாள், நாற்கரத்தான் உடையாள், அந்த நான்கினும் பலவகை திருவுடையாள், வேர்க்கரு விழி உடையாள், செய்ய மேனியன் பசுமையை விரும்பிடுவாள். செய்ய மேனியல் என்று இருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க, அதுல ஒரு செய்ய மேனியல் பசுமையை விரும்பிடுவாள். இதுதான் பாடல். இப்ப நம்ம பாடல்குள்ள போலாம். பார்க்கடல் இடை பிறந்தாள் என்று நமக்கு தெரியும். இது இது பார்க்கடல் அந்த இந்த கதை அந்த இதெல்லாம் அந்த கதைகள்லாம் வந்து நமக்கு தெரியும். அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புராணங்கள் எல்லாம் நமக்கு நாம் அறிந்த புராணங்கள். அதுல முக்கியமான விஷயம் வந்து அந்த பார்க்கடல் இடையிலிருந்து உதித்த அத்தனை விஷயங்களும் இந்த சமூகத்துக்கு சமுதாயத்துக்கு நன்மை கொடுக்க வந்தது. அது அந்த காலத்துல வந்து உபன்யாசர்கள் அருமையாக சொல்வார்கள் இதை பற்றி. ஏன்னா பார்க்கடல் கடைந்த கதையெல்லாம் நம்ம நாட்டுல வந்து பல கதைகள்ல உள்ளீடாக வந்து கொண்டே இருக்கும். அது ராமாயணம் பேசக்கூடிய இடத்திலும் பார்க்கடல் பற்றி பேச வேண்டிய அவசியம் வரும். ஏன்னா எங்கெல்லாம் திருவை பற்றி பேசுகிறார்களோ அங்கெல்லாம் அதை குறிப்பிட அந்த காலத்தை பேசுபவர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார். அது ஒரு விஷயம் அவர் சொல்லுவார்கள். இத்தனை தூரம் வந்து இது பார்க்கடல் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு வந்தது. ஆனா அதுல ரொம்ப சிறந்த விஷயம் என்ன என்றால் ஆலகாலம் வந்தது என்று சொல்வார்கள். ஏன்னா பார்க்கடலை கடைஞ்ச போது இதெல்லாம் வந்தது, அமுதம் வந்தது, அதை விட சிறந்த விஷயம் என்று கேட்டால் அது சொன்னார். அந்த அந்த விஷயம் இல்லை என்றால், அதை எடுக்கவில்லை என்றால் அது இருந்து கொண்டிருக்கும். இது கடைந்தனாலே அது வந்தனாலே அந்த ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே. சுந்தரர் எழுதுகிறார் சிவபெருமானை பற்றி. ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே என்று எழுதுகிறார். ஒரு ஆலகால விஷத்தை உகந்து அமுது செய்தானே. சிவபெருமானுக்கு என்ன பெருமைன்னா, நீ என்ன பாதாம் அல்வா கேசரி எல்லாம் எடுத்து கொடுத்தா அவன் இஷ்டத்தை உகந்து சாப்பிடுவான் அவனுன்ட்டு. ஆனா இறைவன் என்ன செய்தானாம்? ஆலந்தான் உகந்து, அதுல வந்து விளக்கம் தேவார பெருமக்கள் எழுதுவார்கள். அதை படிக்கக்கூடிய விளக்கம், ஆலம் தான் உகந்து அமுது செய்தானே. அவர் வந்து சாப்பிட்டான்னு சொல்ல பாரு, ஒரு பக்கம் அதை வந்து முரண் தொகை என்பார்கள். அதுல பார்க்க வேண்டியதை தேவாரத்தை படிச்சு அது இன்னொரு செக்ஷன். அது உள்ள போயிட்டானா வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம். ஆலம்தான் உகந்து அமுது செய்தானே என்று எழுதுவார். இரா முருகன் இருக்கிறார். இரா முருகன் நெருங்கிய நண்பர். அவருடைய நாவல்களை எனக்கு ரொம்ப, நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு வாழ்ந்து போகிறே மீளா அடிமை முனக்கே என்ற அந்த பாடல்ல வந்து சுந்தர பெருமான் எழுதுவார். இறைவா, நீ எனக்கு இது கொடுக்காம நீ மட்டும் சௌக்கியமா உட்காந்துருக்க, போ வாழ்ந்து போ. திட்டுறான் அவன். போ நீ மட்டும் வாழ்ந்து போ. எனக்கு இந்த மாதிரி கண்ணு கொடுக்காத வச்சுட்டு என்ன கண்ணை பார்க்க விடாதீங்க, நீ மட்டும் இருக்கேன் பாரு. அந்த அருமையான தேவார அந்த அந்த சுந்தர பாச பதிகத்தினுடைய தலைப்பை அவர் நாவலுக்கு வைத்தார். ஆகவே அது ரொம்ப பெரிய விஷயம். இங்க மறுபடி கம்மிங் பேக் டு திஸ். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே. ஒரு பக்கம் ஆலம், இன்னொரு பக்கம் அமுது. ஒரே சொல் வீச்சிலே வரக்கூடிய செய்தி இருக்கிறது வந்து இலக்கணத்துல முரண் தொடை என்பார்கள். நிலவு பகல், இரவு பகல் என்றும் ஒன்றே நேரத்தில் வரும். இரவு பகல் எல்லாம் என்று சொல்லும் பொழுது இந்த மாற்று வருகிறது. இதை போல விஷயங்கள் இருக்கிறது. இதுக்கு சொல்றேன், அந்த மாதிரி வந்து இந்த இந்த வாழ்க்கையினுடைய வறுமையையும் வாழ்க்கையினுடைய வெறுமையையும் இது அங்கிருந்து தொடங்குகிறது. அப்போ அதை தீர்ப்பதற்கு வந்தவளுடைய முதல் முகம் என்ன என்று சொன்னால், எங்கிருந்து பிறந்தால் தெரியுமா? ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொன்று. இப்ப பாஞ்சாலி பத்தி பேசுறோம். இன்றைய தினம் பாஞ்சாலியுடைய நான் கூட ஊருக்கு கிளம்ப வருவதற்கு முன்னாலே பாஞ்சாலியை பேசிவிட்டு தான் கிளம்பினேன். ஞாயிற்றுக்கிழமை பாஞ்சாலி பேசிவிட்டு திங்கட்கிழமை இரவு கிளம்பினேன். அன்புக்குரிய சகோதரி அவர்கள் வந்திருந்தார்கள், விஜயலட்சுமி அவர்கள். திரௌபதியை பற்றி பேசும்போது முக்கியமான விஷயம், அவர் வந்து தீயிலே வந்தவள்.
ஒவ்வொருடைய பிறப்பு இருக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நாட்டு புராணங்கள்ல வந்து அந்த பிறப்பை பற்றி அதிகமாக பேசுவார்கள். சிலதெல்லாம் வந்து வித்தியாசமா இருக்கும். அது காலத்தினுடைய அந்த குறியீடுகளை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொருத்தரும் எங்கிருந்து பிறந்தாள் என்று பார்க்க வேண்டும். சில சில தேவதைகள் கோபத்திலே பிறந்திருக்கலாம். சில ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து இந்த இதுல பார்க்கும்பொழுது உமையவள் பார்க்கும்பொழுது அவள் என்ன செய்கிறாள்? அந்த தட்சன் யாகத்துல அவளுக்கு தந்தையார் தட்சன் நடத்திய யாகத்திலே சிவபெருமானுக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை என்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதனுடைய பின்னணியில இந்த கோபத்திலே தவம் செய்து அந்த இடத்தை பெறுகிறாள். தவம் செய்து தன்னை இறைவனுடைய பாதியாக மீண்டும் ஆக்கிக் கொள்கிறாள் என்பதெல்லாம் கதையில பார்க்கலாம். ஆனா லட்சுமி தேவியை பொறுத்த வரைக்கும் பார்க்கடல் கடைந்து பெற்றவள். அதுல என்ன பொருள்? அத்தனை பேரும் உழன்று 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 போனால்தான் லட்சுமி கிடைப்பாள். இங்க பாருங்க ஆரம்பத்துல இருக்கு. எவ்வளவு அருமையான பாருங்க. பார்க்கடலை எத்தனை பேர் கடைந்தார்கள்? ஒருத்தர் 2 பேர் இல்ல. ஒரு பக்கம் தேவர்கள், ஒரு பக்கம் ஆஹ், வடவரையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி இந்த அற்புதமான சிலப்பதிகார வரிகள். சிலம்பு பேசக்கூடியவர்கள் ரொம்ப அருமையானவர். எனக்கு தெரிஞ்ச இசை உலகுல சிலப்பதிகாரத்துல வந்து இந்த காணாத கண்ணே இந்த ஆய்ச்சியர் குரவை எடுத்துக்கொண்டு கலை உலகில் பாடத் தொடங்கிய போதும் ஆடத் தொடங்கிய போதும் அவர்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்டு இந்த ஆய்ச்சியர் குரவை என்று அந்த புறஞ்சேரி இருத்த காதையிலே சிலப்பதிலே பார்க்கக்கூடிய விஷயம். அதுல அருமையான பாட்டு இந்த வடவரையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி என்ற பாடல். இப்படி வந்து எல்லாரும் ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள், இப்படி அனைத்து பேரும் கடைந்தது. அது ஒரு குறியீடு. இதுவும் ஒரு குறியீடு தான். நம்ம நாட்டில் அப்படியே வைத்துக் கூடாது. அதை நீங்கள் மேல மேல மேலெழுந்த வாரியாக பார்ப்பதோடு கூட அந்த குறியீடுகளை கடந்து செல்ல வேண்டும். அந்த குறியீடுகளை நீங்கள் விளக்கிக் கொள்ள வேண்டும். அந்த குறியீடுகள் கூட காலந்தோறும் மாறும். ஒரு குறிப்பு சொல்றேன். பயணத்தை பற்றி ஒரு குறியீடு வந்து சென்றான். பொருள்வையின் பிரிதல் என்று சொல்கிறானே அதனுடைய அந்த அது வந்து ஒரு குறியீடு. இந்த பொருள்வையின் பிரிதல் என்று சொன்னால் ஒரு செக்ஷன், இண்டிகேஷன். பயணம் என்பது ஒரு செக்ஷன். பயணம் என்பது ஒரு குறியீடு என்று சொன்னால் அது அகமுக பயணமாக இருக்கலாம், புறமுக பயணமாக இருக்கலாம். இன்றைக்கு பார்க்கும்போது பயணங்கள் என்று சங்ககால புலவன் சொன்னபோது அவனுக்கு விமானம் இருந்து தெரியாமல் இருக்கும். பாடி கார்ஸ் இந்த மாதிரி பல வேகமாக செல்லக்கூடிய ஊர்திகள் வாகனங்கள் இருப்பது அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அவன் அறிந்து ஒன்றாக இருந்து குதிரைகள் இருக்கலாம். அந்த குதிரையை தாண்டி பயணம் செல்கிறது. ஆனால் பயணம் என்ற குறியீடு இருக்கிறதே அது காலந்தோறும் மாறும். ஆனால் அடிப்படை மாறாது. அதை போலத்தான் இவளுடைய பிறப்பு இருக்கிறதே அந்த பிறப்பு என்பது ஒரு ஒரு குறியீடாக விளங்குகிறது. அதுல இவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு அதுவும் முதல்ல வரல. கடினப்பட்டு கடினப்பட்டு பல விஷயங்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு லட்சுமி வருகிறாள். பார்க்கடல் இடை பிறந்தாள். அப்போ இங்க வந்து இதுல வந்து பார்க்கடல் இடை பிறந்தாள் என்கிறது வந்து பார்க்கடலிலே என்று அந்த வினைத்தொகையாக வைத்துக் கொள்ளலாம். தொகை என்று சொல்ல முடியாது, வினைச்சொல்லினுடைய இடையாக வைத்துக் கொள்ளலாம். இன்னொன்று பார்க்கடல் இடை பிறந்தாள் என்பது பார்க்கடலிலே பல விஷயங்கள் வெளியிலே வந்தன. அதுல நடுவிலே வந்தவள் லட்சுமி. கடைசியோ முதல்ல வரல, இடையிலே வருகிறாள் பொருள்களா. பார்க்கடல் இடைபிறந்தாள், அது பயந்த நல் அமுதத்தின் பான்மை கொண்டாள். ஒரே விஷயத்த சொல்றாங்க. அது அது என்ன கொடுத்தது? பார்க்கடல்ல கொடுத்து முக்கியமான எதுக்காக கடைந்தார்கள்? அது கொடுத்ததனுடைய அருமையா பயன் எதுக்காக கடைந்தார்கள்? அமுதத்துக்காக கடைந்தார்கள். ஆனால் அந்த அமுதத்தை அனைவரும் பகிர்ந்து உண்டார்கள். அப்புறம் வந்து அசுரனுக்கு கிடைக்காத போச்சு. இதெல்லாம் கதை, புராண கதை. பாரதி என்ன சொல்றான்? அமுதத்தின் பான்மை கொண்டாள். இப்ப நீ என்ன பண்ணணும்? அமுதத்தை தேடி பார்க்கடலை கடைந்து களைத்து போனவர்கள், அந்த உண்பதற்காக அங்கே சண்டை போட்டுக் கொண்டவர்களை தாண்டி அதே அமுதத்தினுடைய பயனை கொண்ட ஒருத்தி இருக்கிறாளே அந்த தெய்வத்தை நீ வணங்க வேண்டும் என்று குறிப்பை இதில் வைக்கிறார். இப்போ முதல் பாயிண்ட் என்ன? எங்க அவளை பற்றி சொல்லும்போது எப்படி பேசுகிறான்? இவள் அமுதம் போன்றவள். இவனும் எழுதுறான், பாஞ்சாலி சபதத்துல எழுதுறான் பாரதி. இவள் துண்ணும் அமுதம் போன்றவள், இவளை வைத்து நீ ஆடினால் இன்னும் நீ வெற்றி பெறலாம் என்று சகுனி தருமனிடம் திரௌபதியை பணயம் வைப்பதற்காக பேசுகிறான். துண்ணும் மதிட்டமுடையவள் என்று சொல்கிறான். அமுதம் போன்றவள் என்று பேசுகிறான். அப்போ இந்த அமுதம் என்பது the ambrosia, the divine ambrosia is how they call it in English. அம்பரோசியா என்ற அந்த மாய மருந்து இருக்கிறது, மாய ஊட்ட உணவு இருக்கிறது. இந்த ஊட்ட உணவாக இருக்கக்கூடிய ஊக்க உணவாக இருக்கக்கூடிய அந்த அமுதத்தை நீ பெறலாம் என்று சொன்னால் அந்த அமுதம் போன்ற பான்மையுடைய. அப்போ பார்க்கடல் இருந்த அமுதத்தை குடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அந்த அமுதத்தை போன்ற பண்பையும் பான்மையும் உடைய திருமகளை சரண் புகுந்தால் எல்லாம் வந்து சேரும் என்பதை சுட்டி காட்டுகிறானே, அந்த இடம் இது. சரி,
ஏற்குமோர் தாமரை பூ அதில் இணைமலர் திருவடி இசைந்திருப்பாள். ஏற்குமோர் தாமரை பூ, அதாவது இவள் தாமரை பூவிலே அமர்ந்திருக்கிறாள் என்று பொருள் அல்ல, ஏற்குமோர் தாமரை பூ என்று எழுதுகிறார். அதுலயும் ஒரு குறிப்பு இருக்குது, என்னன்னா இவளாக போய் செல்லவில்லை, ஏற்கும், விரும்பி தாமரை பூ இவளை ஏற்கிறது. ஏற்குமோர் தாமரை பூ, இவளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய தாமரை பூவை இவள் தேடி செல்வதை விட அது இவளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று அந்த மலரனுடைய அந்த அந்த பண்பையும், அந்த விகசித்த நிலையில இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய அந்த மலர், இன்பத்தை தரக்கூடிய மலர், ஒளியையும் அழகையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எழில் சார்ந்த அந்த மலர் இருக்கிறதே, அது இறைவியாக விளங்கக்கூடிய தேவதையாக இருக்கக்கூடிய திருமகளை அது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்குமோர் தாமரை பூ அதில் இணை மலர் திருவடி இசைந்திருப்பாள். அதுல வந்து மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறாள். நீங்க பார்க்கும்போது வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், செந்திருவே என்று சொன்னால் மலரின் மேவு திருவே உன்மேல் மையல் கொண்டு வந்தேன் என்று மலரின் மேலே ஏற்றிருக்கிறாள். நீங்க பார்த்தா இந்த எல்லாமே இந்த கேலண்டர் நமக்கு எப்படி நேர்ல போய் பார்த்தோம் கிடையாது. கேலண்டர்ல இருக்கக்கூடிய படத்துல இருந்தா நமக்கு வந்து ராஜா ரவிவர்மா போட்ட படத்துல இருந்தா சொல்லுவாங்க, ஒரு ஏதோ ஒரு பார்க்கறதுக்கு அப்படியே லட்சுமி கலை அப்படிமா ஒரு நாடகத்துல. என்ன சார் லட்சுமியை பார்த்துருக்கலாம் நீங்க அப்படி என்ன பண்ணுவோம், ஹி ஹாஸ் டு பேக் அவுட். அது மாதிரி வந்து இப்போ லட்சுமி என்பவள் ஒரு ஒரு குறியீடு தான் இங்கேயும். இட் இஸ் ரெஃபரன்ஷியல் பாயிண்ட் விச் சேஸ் ஆல் தட் இஸ் குட். எல்லா வகையான அழகு, எழில், ஒயில், தமிழ் அழகான வார்த்தைகள் இருக்கின்றன. அழகு, எழில், ஒயில், வனப்பு, இப்படி பலவிதமான விஷயங்களை விரித்து சொல்லி அது அனைத்தையும் இருக்கக்கூடிய திருமகள் என்று சொன்னால் இணைமலர் திருவடி இசைந்திருப்பாள். அவள் இசைந்திருக்கிறாள், அது ரொம்ப முக்கியம். இந்த ஏன் ஏன் மலர்ல எல்லாம் உட்கார்ந்துருக்கு, எல்லாத்துக்கும் வாகனம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து தெய்வ வடிவங்களை பற்றி புராணங்கள் பேசக்கூடிய விஷயங்களை என்றேனும் நேரம் கிடைத்தால் விரிவாக பார்க்கலாம். ஏன் விநாயக கடவுளுக்கு ஏன் ஒரு சின்னஞ்சிறு சுண்டலி மூஞ்சிறு அது ஏன் வாகனமாக அமைந்திருக்கிறது, முருகனுக்கு ஏன் மயில் வாகனமாக இருக்கிறது என்று புராணத்தில் சொல்லும்போது அதற்கான விளக்கங்களை பெரியவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஈவாஜா போன்றவர்கள் எல்லாம் எழுதும்போது அதற்கான விளக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும்படி எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இது வந்து இவளுக்கு இருக்கக்கூடிய லட்சுமிக்கு இருக்கக்கூடியது இந்த தாமரை பூ, அதில் திருவடி இசைந்திருப்பாள். நாற்கரந்தானுடையாள், நாற்கரந்தானுடையாள், அந்த நான்கினும் பலவகை திருவுரையாள். ஒரு நாற்கரம் தான் உடையாள் என்று இருக்கிறது, 4 கரம் இருக்கிறது. மகாவிஷ்ணுக்கும் 4 கரம் இருக்கிறது, இவளுக்கும் 4 கரம் இருக்கிறது. இதுக்கும் வந்து விளக்கம் குமாரசாமி அவர்கள் அவர்கள் அந்த காலத்தில் எழுதுவார்கள். இந்தியன் ஆர்ட் பத்தி பல பேர் எழுதியிருக்கிறார்கள். ரைட் அப் டு பாஸ்கர தொண்டைமான் அவர்களும் பல ஊர்களுக்கு சென்று இதெல்லாம் எழுதியிருக்கிறார். பல புத்தகங்கள் இருக்கிறது. தெய்வ உருவங்களுக்கெல்லாம் ஒரு பொருள் இருக்கிறது. ஏன் 4 கரம் இருக்கிறது, 5 கரத்தனை யானை முகத்தனை என்று சொல்லுகிறார்கள். 12 கரமுடையாள் பழனிவே முருகன் என்று முருகனுக்கு சொல்ல. இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கரங்கள் இருக்கின்றன. அந்த கரத்திலே சில சில பொருள்கள் இருக்கின்றன. கையில கலைமகள் கரங்கள், அவளுக்கும் 4 கரம் இருக்கிறது. அதுல வந்து ஒரு கையில சோடி வைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இதுவும் வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து சமுதாயத்தினுடைய அத்தனை தேவைகளுக்கும் உதவக்கூடிய ஒரு தேவதையாக இருப்பதை வடிவ வடிவ நிலையிலே அது காட்டுகிறார். உருவத்தின் ரெப்ரசன்டேஷன். இப்ப மகாவிஷ்ணு ஒருத்தர் சொல்லுவார், மகாவிஷ்ணு வந்து ஏன் நீல கலர், நீல உடல் எப்படி இருக்கு தெரியும். நீலம் என்பது இட் இஸ் சம்திங் காஸ்மிக். The worldwide acceptance of the cosmic nature in terms of color, it is blue. நீங்க வந்து ஓவியர்களை பார்க்கும்போது ஓவியர்கள் என்னென்ன மூடுக்கு வந்து இப்போ வந்து ரெண்டு ஆடு படம் போட்டான். ஒரு ஆடு படம் போட்ட போது ஒரு குழந்தை போட்டது. எல்லாம் இந்த குழந்தைகள் எல்லாம் ஆடு படம் போட்டு சொல்லி அது இது வச்சிருந்தாங்க போட்டி. ஒரு விதமான ஆடுகளோ அதை மலை ஆடுகளோ ஒரு குழந்தை என்ன பண்ணிட்டு ஒரு ஆடு படம் போட்டு ஃபுல்லா அதை வந்து ஷேப் அடிச்சிருது. அப்போ வந்து அதை தேர்ந்தெடுக்க வந்த அந்த நடுவர்கள் அதை பார்த்து விட்டு எல்லாம் அழகாக தான் போட்டிருக்கோமா, நீ வந்து ஏன் இந்த ஆட்டுக்கு வந்து எல்லாம் பூரா சேப்பு கலர் கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டபோது அந்த குழந்தை சொல்லிதான், அது கோபமா இருக்கு சார், அதனால வந்து சேப்பு கலர் போட்டேன் அப்படின்னு பெயிண்ட் அடிச்சேன்னு சொல்லுதான். எதுக்கு சொல்றேன், நம்ம நாட்டில் கலர் ஸ்கீம் இஸ் ஆல்சோ ஹேவிங் எ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தி எமோஷன்ஸ். அப்படி விஷ்ணுக்கு வந்து நீல கலர்னா அந்த காஸ்மிக் பரம்பொருளாக விளங்கக்கூடியவர், இப்படியெல்லாம் நம்ம வந்து இன்டர்பிரட் பண்றோம். ஸோ இந்த விஷயத்தை பார்க்கும்போது பின்னாடி இந்த பாடலிலே வருகிறது. அதனால சொல்றேன், நாற்கரத்தானுடையாள், அந்த நான்கினும் பல வகை திருவுடையாள். உண்மையான வார்த்தை, அவளே திருமகள். அவள் கரங்களிலே திருவுடையாள்னா என்ன பொருள் சார்?
கொடுப்பர். ஒருத்தன் பெரியவனா இருந்து பிரயோஜனம் கிடையாது. பெரிய வள்ளலாக இருக்கிறான், அவன் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான் என்பது வள்ளலாக இருக்கிறான், கொடுக்க தெரியணும்ல. நாலடியார்ல அருமையான பாடல் இருக்கு. இந்த மாதிரி வந்து கொடுக்காதன சுத்துறது எப்படின்னா, அவர் எழுதுறாரு, நாலடியார் அருமையா எழுதுவார். நல்ல நெய் குடம் இருக்கு, நெய் குடத்துக்கு உள்ள போக முடியாது. ஆனா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பக்கத்துலலாம் வந்து எறும்புகள் சுற்றி நிற்கும். அந்த நெய் அது போல சில பேர் என்ன செய்வான், பெரிய பணக்காரங்கிட்ட போய் நின்றுட்டே இருப்பான். அவன் பின்னாடியே போயிட்டு ஆஹா ஆமா, அவன் ஒரு பைசா கொடுக்க மாட்டான். ஈயார் பொருளை தீயார் கொள்வார் தேட்டை போடுவார், அதுவும் நடக்குது. இப்படி பணக்காரர்களை பார்த்தால் அவனுக்கு கொடுக்குறானோ இல்லையோ பல பேர் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நாலடியார் எழுதியிருக்கிறார். நாலடியாரும் சும்மா இல்ல, குறளுக்கு நிகரான ஒரு படைப்பு அது, அற்புதமான இது. அதையும் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். அது போல வந்து என்ன இந்த பணக்கார பின்னாடி சொல்லுவான், அப்படி இல்லை. இவன் என்ன சொல்றான், நாற்கரம் தான் உடையாள். இதுல இன்னொரு அழகு என்னன்னா, நாற்கரம் தான் உடையாள், 4 கரம் தான் வைத்திருக்கிறாள் என்பது. இன்னொன்று நாற்கரத்தான் ஆகிய விஷ்ணுவிற்கு உடையாள். நாற்கரம் தான் உடையாள், இன்னொன்று நாற்கரத்தான் உடையாள், அவனுடையவள். அப்படியே அது பொருள் கூறலாம். அப்படி அந்த ஒரு அழகு அந்த கவிதைக்கு இருக்கிறது. நாற்கரத்தான் உடையாள், அந்த நான்கினும் பல வகை திருவுடையாள். இந்த பெருமிட்டை 4 கரம் இருக்கிறது. ஒண்ணுத்துல வந்து 1, 2, 3 ஒரு 4 விஷயம் தான் அவளால கொடுக்க முடியும்னு. அந்த ஒவ்வொரு கையிலும் பல வகை திருவுடையாள். அது என்னன்னு பின்னாடி சொல்ல போறான். இப்ப வந்து நிறைய கொடுப்பா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான், வறுமை கொடுமை, எனவே நீ வந்து லட்சுமி தேவியை, தன் திருமகளை நீ சரண் புக வேண்டும் என்கிறான். 2வது பாடல் என்ன சொல்றான், அவளை பற்றிய பெருமைகளை பேசுகிறான். அவள் எங்கு பிறந்தவள், அவர் யாருடையவள், அவள் எப்படியெல்லாம் செயல்படக்கூடியவள் என்று சொல்லும் பொழுது, அவ கையில ஒரு 4 கை இருக்குன்னு நினைக்காத, 4 விஷயம் தான் கொடுப்பான்னு நினைக்காத. ஒவ்வொரு கரத்திலும் பல வகை திருவுடையாள். பர்மிட்டேஷன் காம்பினேஷனா போடுறான். அந்த மாதிரி வந்து ஒரு கையில ஆயிரக்கணக்கான விஷயம் அப்படின்னா 4000, 4 கோடி, 4 கோடி விஷயங்களை கொடுக்கக்கூடியவர்கள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அருமையாக சொல்கிறான். இந்த வண்ணத்தை பற்றி சொன்னேனே, அதுக்கு அந்த சரியான வரி அந்த கடைசி வரிகளை எழுதுறான், கடைசி அடிகளில் எழுதுறான். வேர்க்கரு விழி உடையாள், செய்ய மேனியள், பசுமையை விரும்பிடுவாள். இதுல வந்து 3 கலர் சொல்ற பாருங்க. இந்த ட்ரை கலர். இப்பதான் வந்து குடியரசு தினத்தை தாண்டி வந்தோம். நமக்கு வி நோ அபவுட் த ட்ரை கலர். ஆகவே இங்கேயும் ஒரு 3 வண்ணத்தை, மூவண்ணத்தை காட்டுகிறார். என்ன, வேர் கரு விழியுடையாள், வேலை போன்ற கூர்மையான அந்த அந்த கண்கள், அது கருவிழிகள். வேர் கரு விழியுடையாள், அவருடைய விழிகள் எப்படி இருக்கும், கருமையான விழிகள், அது வேலை போலே கூர்மையாக இருக்கும். செய்ய மேனிகள், செய்ய என்றால் சிவப்பு நிறம், செய்ய மேனி சிவந்த அழகான அந்த மலர் இதழை போல அருமையான ஒரு மேனியை கொண்டவள். பசுமையை விரும்பிடுவாள். இங்க பசுமை என்பது, பச்சை நிறம் என்பது வளப்பத்தை கொடுக்கிறது, வளமையை குறிக்கிறது. இப்போ இது 3 வந்து 3 விஷயான. ஒன்று வந்து இந்த இந்த கருவிழிகள் என்பவை அந்த ராகா சசிவதனே என்று தீட்சிதர் பாடுவார். அம்பாளை பத்தி பாடும்போது ராகா சசிவதனே, அதாவது சரத்காலத்துல கருமையான வானத்துக்குள்ள இருக்கக்கூடிய சந்திரன் எப்படி இருக்குமோ அப்படி இருப்பாளாம். அந்த காலத்துல எப்படி எப்படி வந்து அவர்கள் கவிதையினுடைய அழகு வருங்கள். சாதாரண சந்திரன் இல்ல, சாதாரண சந்திரன் வந்து இங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஒளி மங்கி தெரியும் இங்கிருந்து பார்க்கும்போது. இப்போ இது இது உள்ளுக்குள்ள போகும்போது நீங்க அத பின்னணி என்ன இருக்குன்னு பார்க்கணும். பின்னணி இருக்கணும் என்ன பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அது கொடுக்கிறது. இதுல நம்ம மதுவந்தி அவர்கள் குறிப்பிடுறார்கள், விஷ்ணு நிறம் பச்சை என்று குறிப்பிடுகிறார்கள். நம்ம வந்து நவராத்திரியில பாத்தீங்கன்னா தெரியும், தசாவதாரம் அப்புறம் மற்ற பொம்மைகளுக்கு எல்லாம் விஷ்ணு போட்டு வச்சிருப்பான். இந்த பசுமை என்று சொன்னாலும் இப்ப வந்து 2 பேர் இதுல ராமாயணத்துல ஏகேவி சார் இருக்கார், அவர் விளக்குவார். அதாவது 4 பேர்ல வந்து 2 பேர் பச்சை நிறம், 2 பேர் செய்ய நிறம் என்று சொல்லுவாங்க. 2 பேர். நமக்கு வந்து ராமன் பச்சை நிறம் தெரியும், இன்னொருத்தன் யாரு பச்சை, லட்சுமணனா பரதனா சத்ருகணனான்னு பார்க்கணும் யாரு அப்படின்ட்டு. அது மாதிரி பசுமை நிறம் என்பது அது மலப்பத்தை கொடுக்கிறது. அவே விஷ்ணு இஸ் த ப்ரொடெக்டார். அந்த நீலம் என்பது இஸ் எ காஸ்மிக் நேச்சர், அண்ட் பச்சை நிறம் என்பது தி டெவலப்மெண்ட் ஆர் வளமை. தட் மீன்ஸ் காஸ்மிக் ப்ரொடெக்டார். அந்த காஸ்மிக் ப்ரொடெக்டார் என்பது இன்னொன்னு வந்து பார்த்தா எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய கலை, இட்ஸ் ஒன்லி இன்டர்பிரிட்டேஷன். ஆகவே இந்த இடத்துல பாரதி சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும்போது நான் ரொம்ப ரசித்து பார்க்க வேண்டிய இடம். அவளுடைய விழிகள் கருமையாக இருக்கின்றன. அந்த கூர்மையான விழிகள் கருமையாக கருவிழிகள் என்று பார்க்கும்போது சரத்கால சந்திரன் என்று சொல்வார்கள். அதை போல அவர் தெரிகிறது. அதாவது அந்த விழி அழகு. 2வது, அவள் செய்ய மேனியள், சிவப்பு நிறம். அதுக்கப்புறம் வந்து பசுமையை விரும்பிடுவாள். she loves that.
சரி, நம்ம அது மாதிரி நீங்க எந்த நாட்டுல போனா நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து பெருமகளை சரண் புகுதல் பாரதி வந்து வலியுறுத்துகிறார். ஆனா இந்த நாட்டுல அந்த பழக்கம் இருக்கு. நீங்க சாதாரண பூஜையெல்லாம் பார்க்கறத விட லட்சுமி பூஜை பண்றதை பார்த்தா அதுவே ஒரு பிரமாதமா இருக்கும். ஏன்னா ஒரு பெரிய செல்வத்துக்கு அதிபதியான ஒரு தேவதை அதை வழிபடும் போது அதுல வந்து நிறைய பொருள் இருக்கும். எங்க பார்த்தாலும் வந்து ஒரு லட்சுமி பூஜைன்னு யாராவது ஒருத்த காட்டினா படத்துலயோ எங்க எங்க காட்டினாலும் அதுலயே ஒரு அழகு இருக்கும். பெரிய மாலைகள், பெரிய சந்தனம், அதனுடைய வந்து இந்த நைவேத்தியங்கள், அது இது எல்லாம் பெரிய மாலைகள். இன்னும் இதுல வந்து பாடல்களை பார்த்தா, இசையில பார்த்தோம் சொன்னா தீட்சிதர் பாடின மாதிரி யாரும் பாடியிருக்க முடியாது. அவர்கள் லட்சுமி பாடினது. அது மாதிரி வந்து அன்னமாச்சாரியா அவர்கள், அவருடைய அன்னமாச்சாரியுடைய தெலுங்கு சாகித்யங்கள், இதுல வந்து இந்த அது மாதிரி இந்த பாக்கியாத லட்சுமி பாரம்மா, அந்த பாரம்மா, அந்த பாடல்லாம் ரெகுலரா நம்ம நாட்டுல பாடக்கூடிய பாடல். லட்சுமி பூஜை என்பது ஒரு மிக அருமையான விஷயம் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பாரதி தொட்டு காட்டுகிறான். இப்படிப்பட்டவள் செய்ய நிறமுடையாள், செய்ய மேனியள், பசுமையை விரும்பிடுவாள். அதுக்கு அடுத்தது, அடுத்த ஸ்டான்ஸா, நாரணன் மார்பினிலே அன்பு நலமுற நித்தமும் இணைந்திருப்பாள். தோரண பந்தரிலும் பசும் தொழுவிலும் சுடர்மணி மாடத்திலும் வீரர்தன் தோளினிலும் உடல் வியத்திட உழைப்பவர் தொழில்களிலும் பாரதி சிரத்தினிலும் ஒளி பரவிட வீட்டிருந்தருள் புரிவார். இங்க வந்து உண்மையான பாரதி வந்துட்டான். இது வரைக்கும் எழுதின விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் எழுதியிருப்பார்கள், எல்லா தோத்திரத்திலும் வந்திருக்கும். ஆனா இங்க வந்து பாரதி எங்க வந்து கரெக்டா இது பாரு, என்னுடைய தலப்பா பாரு, என்னுடைய மீசையை பாரு, தன் முகத்தை முன்னாடி கொண்டு வைக்கிறான் பாருங்க. அது இந்த இடம். எல்லா பாட்டுலயும் அது ஒரு இடத்துல வரும். பொதுவாக ஆரம்பிப்பான், பொதுமையை பேசுவான், நற்செய்திகளை பகிர்ந்து கொள்வான். ஒரு இடத்துல பாரதி தன்னை தானே யார் என்று தன்னுடைய கையெழுத்து சொற்களை, தன்னுடைய கையெழுத்து சிக்னேச்சர் டியூன் என்பார்கள், அது மாதிரி தன்னுடைய சிக்னேச்சர் வரிகளை அவன் காட்டக்கூடிய இடம் இந்த பாடல்ல இருக்கிறது பாருங்க. நாரணன் மார்பினிலே அன்பு நலம் உற நித்தமும் இணைந்திருப்பாள். அவன் வந்து நம்ம நாட்டில் அதுவும் வந்து இந்த இஸ் ஆல்சோ another கிரேட் கான்செப்ட். தெய்வங்கள் எல்லாம் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். அதுல வந்து ஒன்று ஆணாக இருக்கும், ஒன்று பெண்ணாக இருக்கும். அந்த இணைப்புல நாம நினைக்கிறோம் சிவன் சக்தி என்றுதான் நினைக்கிறோம். ஆனா எல்லா தெய்வங்களிலும் நாம வந்து இந்த ரெண்டு, ஒன்று மேட்டர் அண்ட் எனர்ஜி என்று சொல்கிறோமே, அதை வந்து ஆண் பெண்ணாக சித்திருப்பார்கள். இங்க பார்க்கும்போது நாரணன் மார்பினிலே அன்பு நலமுற நித்தமும் இணைந்திருப்பாள். அது எப்படி காட்சி அப்படின்னா, பார்க்கடலிலே பரந்தாமன் பள்ளி கொண்டிருப்பான். அவள் திருநீரை சொல்லி அது பக்கத்தில் அமர்ந்திருப்பாள். அவள் தான் ஆக்டிவிட்டி. அவன் படுத்திருப்பான். ஆதி பரம்பொருள் நாயகன் வாகிய பற்கடல் மீதிலே என்று பாஞ்சால சபதத்திலே திருதராஷன் வாயிலாக கண்ணனை புகழ்ந்து பாடுகிறான் பாரதி. ஆதி பரம்பொருள் நாரணன் சொல்லுவான். தொல் அறிவு என்ற பாம்பின் மேல், தொல் அறிவாகிய பாம்பின் மேல் படுத்து கிடப்பவன் என்றெல்லாம் பாராட்டுகிறானே, அது மேட்டர் என்று சொன்னால் அதுல எனர்ஜி இருக்கிறது. அப்போ அந்த விஷயத்தையும் சிவன் சக்தி பற்றி பாரதி நிறைய பாடி இருக்கிறான். அதே போல இங்கு பாடும்பொழுது அவன் சொல்கிறான், நாரணன் மார்பினிலே அன்பு நலம் உற நித்தமும் இணைந்திருப்பாள். வாட் அ பியூட்டிஃபுல் வேர்ட். ரசிக்கணும். நலமுற நித்தமும், 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 நித்தமும் என்று பேர் வந்து தினம் 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 சோர்வடையாமல் இருக்கக்கூடிய. சி ஒரு சொன்ன ஒரு சைக்காலஜி எப்படின்னா, சம்திங் தட் ஹேப்பன்ஸ் டெய்லி யூ கெட் போர்ட் அபவுட் இட். லோகோ பின்ன ருச்சி என்று சொன்னார்கள். உலகத்தினுடைய அந்த ஆசை இருக்கிறதே அது பல வகைப்பட்ட. ஏன் ஒரே சாப்பாடை சாப்பிட்டு இருக்க முடியாது. 7 நாளைக்கு ஒரு வாரத்துல மெனு சூப்பர்லேட்டிவா இருக்கக்கூடிய ஹோட்டல் எங்க போய் நீங்க சாப்பிட, வெளியில போய் சாப்பிட்டாலும் தொடர்ந்து செய்யும்போது சோர்வு வருகிறது, அலுப்பு தட்டுகிறது. அப்போ அந்த அந்த விஷயத்தை எவ்வளவு எளிதாக மாற்ற, நித்தமும் நலமுறை அப்படின்னா, இவள் மார்பிலே உரைகிறாள் திருவுரை மார்பன் என்று எத்தனை பாடல்கள். அது வந்து பெருமாளை பற்றி பாடக்கூடிய பல பாடல்கள் இருக்குன்னு. அதுவும் தமிழ் பாடல்ல வந்து ரொம்ப பாப்புலரான பிற பாடல்கள்ல வந்து ஒண்ணு வந்து முருகன் பாடல், இன்னொன்னு வந்து பெருமாள். அருமையான பாடல்கள் இருக்குன்னு. அது திருவுடை திருமார்பன் என்று சொல்வார்கள். அப்படி அந்த திருவை மார்பிலே வைத்துக்கொண்டு நித்தமும் அந்த நலமுறை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இணையர்கள் இருக்கிறார்களே, அப்படி இருக்கக்கூடிய ஆள். இப்போ ஒருவன் வந்து வள்ளலாக இருக்கலாம், ஒரு பேர்ல செல்வந்தனாக இருக்கலாம், கொடுக்கக்கூடிய மனது இருக்கலாம். ஆனா அவன் நிலை சரியா இருக்கணும்ல. இப்ப அவன் வீட்டுல ஏற்கனவே நல்ல செல்வந்தனாக இருக்கிறான், ஒரு ராஜாவை பார்த்தா போய் பார்க்கறான், கொடுக்குறான்னு கூட அவன் வீட்டிலே ஒரு ஒரு துயரம் இருக்கிறது. அவன் உடல்நிலை சரியில்லை, அவன் வாழ்க்கை சரியில்லைன்னா அவன் என்ன. ஆனா இங்க அப்படி கிடையாது. திருமகள் எல்லாவற்றையும் கொடுப்பவள். அவளும் இன்பமாக இருக்கிறாள். அவளும் நித்தமும் நலமுற திருவுரை திருமார்பனாகிய நாரணன் மார்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். தோரண பந்தரிடும், இது வந்து கல்யாண குணம் என்று சொல்கிறாள். தோரண பந்தல், எங்கெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறதோ, எங்கெல்லாம் ஆனந்தம் இருக்கிறதோ அங்கே அவள் இருக்கிறாள், நிச்சயமாக இருக்கிறாள்.
இங்க பாருங்க, இங்க பாரதி வருகிறான். பசு தொழுவிலும் சுடர்மணி மாடத்திலும். பசு தொழு என்பது வந்து தொழுவம், மாட்டு தொழுவம், பசு இருக்கக்கூடிய தொழுவம் இருக்கிறதே, அது வந்து நாட்டுப்புறங்கள். அந்த இயற்கையான ஒரு கிராமிய காட்சியை காண. இன்னொன்னு வந்து சுடர்மணி மாடத்திலும், டூ எண்ட்ஸ், இந்த இந்த பக்கம் அந்த பக்கம் பிரமாதமா போயிட்டு இருக்கு. தொழுவிலும் சுடர்மணி மாடத்திலும் வீரதன் தோளினிலும் உடல் வயற்றிட உழைப்பவர் தொழில்களிலும். அப்போ வந்து ரெண்டு எண்டு காட்டுறான். ஒன்று வந்து தமிழ்ல வந்து சில இது ஒன்று, சொல்லேர் உழவர்கள் என்று சொல்லுவாங்க. உழவன் சொல்லேர் உழவர்கள், வில்லேர் உழவர்கள், சொல்லேர் உழவர்கள். அவர் இந்த வார்த்தையினுடைய தொகுப்பு இருக்கிறது. ஒருவன் வீரன் என்று சொன்னால் அது செயல் வீரனாக இருப்பவன், வீட்டிலும் வீரனாக இருப்பான். அதாவது நாட்டிலும் வீரர்கள், ஆஹ், நாட்டை காக்கக்கூடியவரும் வீரர்கள், இங்கே நாட்டினுடைய உணவை கொடுக்கக்கூடிய இவர்களும் உழவர்களும் வீரர்கள் என்ற அளவிலே நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். கவிதைகளில் பாடல்கள் எல்லாம் அதற்கு சான்றாக நிற்கின்றன. இப்போ வீரர்தன் தோளினிலும் உடல் வயற்றிட உழைப்பவர் தொழில்களிலும், ரெண்டு பேசலாம். இங்கதான் பாரதி வந்து he identifies his commitment to the society. இந்த நாட்டினுடைய மக்கள் தொகுதியிலே எந்த நிலையிலே ஒருவன் இருந்தாலும் அந்த நிலையிலே அவன் திருவை சரண் புகுந்தால் அவனுடைய வாழ்க்கை உயரும். அவனால் இருக்கக்கூடிய பயன் இந்த சமுதாயத்துக்கு உயர்ந்து நிற்கும். வந்து சொல்லுவார் அதுல, எப்படி வந்து ஒரு தனியான ஒரு திறமை வளருதுன்னு சொன்னா, திறமைக்கு மேல இது அடுத்தவருக்கு இப்ப இது எல்லாரும் எழுதியிருக்க அந்த சமைக்கிறது சொல்லுவாங்க. நீ வந்து இதை இதை உண்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு உண்ண வேண்டும் என்று நினைப்பவர் சமைத்தால் அந்த உணவு இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமா இருக்கும். நீ மனசுல 1000 காழ்ப்புணர்ச்சியை வச்சுட்டு வெறுப்பை வச்சுன்னு ஒருத்தன் சமைச்சான்னு சொல்லுங்க. அதனாலதான் சொல்றாங்க, எங்க அம்மா சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எங்க அம்மா கையால, அம்மாவோட அன்பு காட்டக்கூடிய யாரா இருக்க முடியுமா தன் மகன் மேல? அந்த அம்மா கையில வந்து கொடுத்தா ஏன் இனிக்கிறது? அது ஏன் எல்லாத்தையும் விட அதுதான் அமுதம் என்று சொல்கிறார். அன்னை செய்து கொடுக்கக்கூடிய யாருக்கும் அதுதான். அந்த உணவை நீ சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு நல்லா இருக்குமான்னு தெரியாது. அவனவன் தன்னுடைய அன்னையுடைய அந்த கையை உணவை செல்கிறான் சொன்னா அதுல அன்பு அப்படியே அழுந்தி இருக்கிறது. ஆகவே கொடுக்கக்கூடியவருடைய மனதும் இருக்கிறது. அது போல இவன் சொல்றான், இந்த வீரதன் தோழினிலும் வெயற்றிட உழைப்பவர் தொழில்களிலும் பாரதி அன்னை ஆகிறான். இந்த நாட்டு மக்களுக்காக பாடுகிறேன் என்ற தன்னுடைய அன்னை முகத்தை அவன் காட்டுகிறான். பாரதி சிரத்தினிலும், இது வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று வந்து பாரதி கலைமகளுடைய சிரத்திலே இருக்கிறாள். கலைமகள் இந்த பின்னாலே ஒளிவட்டம் இருக்கும் பாருங்க, அது எங்கெல்லாம். அதனால்தான் கல்வியில சென்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு யாருக்கு? கல்வியாளர்களுக்கு என்று சொல்லலாம். அந்த 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 கல்விக்கு உள்ள பெருமை. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று பொருள் என்றால், நீ கற்று தேர்ந்தால் உன் பின்னாலே வந்து லட்சுமி வந்து நிற்பாள். ஆனா அந்த 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 கல்வி கற்பதற்கும் லட்சுமி தானே தேவையா இருக்கிறது. அடிப்படையான ஒரு விஷயம் இல்லைன்னா அதனால மேல போக முடியாது. அதுதான் சொல்றான், நடை ஊனமாகி விடும், கைகள் முடங்கி விடும், கருத்து தெளிவா போயிடும், மனதிலே குழப்பம் வந்து சேரும், உடல் இயங்காது, உறவுகள் உன்னை விட்டு ஓடிவிடும். இப்படி வந்து வறுமையிலே தனித்து நிற்கக்கூடிய ஒருவனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவள் அந்த திருமகள் என்பதை பாரதி இந்த பாரதி சிரத்தினிலும் ஒளி பரவிட வீட்டிலிருந்து அருள் புரிவாள். அது ஒளி பரவிடுங்கிறது இதுக்கு இதனால் சார் வீட்டுக்குள்ளவா தனியா ரகசியமா கொடுக்குறேன்னு இல்லை. அவள் கொடுக்கக்கூடிய அருளினாலே எல்லோரும் புரிந்து கொள்கிறார்கள். இப்படி திரு என்ற ஒரு தேவி இருக்கிறார்கள், அவளை பணிந்தால் நீ எல்லா செல்வமும் பெறலாம் என்று அதை பெற்றவர்கள் மூலமாக அந்த ஒளியையும் பெருமையும் புகழையும் பெறக்கூடிய அவர்கள் யார் வேண்டுமா இருக்கலாம். அவன் வந்து ஒரு ஒரு வீரதம் தோழிலும் முயற்சியிட உழைப்பவர். அப்ப என்ன சொல்றான் பாரதி, அவனுக்கு வீரம்னு ஒண்ணு இருக்கு. அவன் போரிலே வீரம் காட்டுவது போல் இவன் செயலிலே வீரம் காட்டுகிறான். இத்தனை ஏக்கர்ல இத்தனை நெல்மணி இத்தனை மூட்டை வரணும், என்ன அருமையான இந்த இந்த பயனடைய இந்த பயிர் செய்ய வேண்டும் என்று நினைத்து அந்த பயனை கொடுக்கிறானே அவனும் வீரன்தான் என்று வெவ்வேறு நிலையில இருக்கக்கூடியவர்களை சுட்டி காட்டுகிறான். ஆக இன்றைய தினம் பார்த்த பாடல்கள் வறுமையை சுட்டி காட்டக்கூடிய பாரதி பின்னாலே அதை சொல்லி முடித்த பிறகு இது வையத்தில் கொடுமை என்றோ என்று வறுமையை சொன்ன பாரதி அந்த கொடுமைக்கான மருந்து, அதை தீர்க்கக்கூடிய ஒரு வழிவகையாக இந்த திருமகள் இருக்கிறாளே அவளை பற்றி தெரிந்து கொள் என்று பேசுகிறான். மற்ற பாடல்களை மீண்டும் பார்ப்போம், பிறகு பார்ப்போம், அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் வரீங்க. எனக்காக ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி உங்களுடைய, எனக்கு இன்னைக்கு அதுவும் வியாழக்கிழமை அமைஞ்சது வந்து ஏகேவி சாரோட வந்து அவருடைய பல்லக்கு நடுவுல நான் உடனே இடை புகுந்தால் போல ஆயிடுச்சு. இருந்தாலும் அவரே வந்து எனக்கு வந்து ஒரு ஆசை கொடுத்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி, மன நிறைவு. முதல் இதெல்லாம் இந்த நோ ஜெட் லேக் அட் ஆல், நோ லேக் அட் ஆல், எல்லாம் ஜெட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. தொடர்ந்து இந்த மந்திர சொற்கள் இணைப்பிலே நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொள்ளலாம்.
பாரதி பற்றி மட்டும் பேசுவதற்கான ஒரு ஒரு ஜன்னல் திறந்து வைக்கப்படுகிறது. நீங்கள் வாருங்கள். திறந்து வைத்த கதவு காற்று, கதவை திறந்து வை காற்று வரட்டும் என்று நம்ம இவர் இந்த சுந்தர ராமசாமி எழுதினார். சுந்தர ராமசாமி கவிதை திறந்து காற்று வர வேண்டும். அது போல நிறைய பாரதி காற்று அதிலே நாம் மகிழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.